ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆலா ஃபியூஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் டிஷ் என்னன்னா ரா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற ஃபுல் மீல்ஸ் தான். ஸோ நார்மலாக நம்ம சாப்பிட்ற மீல்ஸை தவிர்த்து இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா நம்ம காய்கறிகளோட முழுமையான சத்தையும் குக் பண்ணாதங்காட்டி நம்ம உடம்பு கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ இதை கண்டிப்பாக எனர்ஜி பூஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்க மீலில் ஒன்ஸ் இன் அ வைல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்ஃபெக்ட் மீல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ராவாக எடுத்திருக்கிற வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறது, கேரட் தோல் சீவி இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், கேபேஜ் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பீட்ரூட் தோல் சீவி துருவி வச்சுருக்கேன், வெண்டைக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற டிஷ்ஷஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் தான். ஸோ வாங்க நம்ம இந்த ரா ஃபுல் மீல்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணும் போதும் நான் அதுக்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது ஒரு மேங்கோ சட்னி. ஸோ இதுக்கு நான் ஹாஃப் பச்சை மிளகா, ஒரு 5 to 6 பீசஸ் நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, ஒரு 2 பீஸ் மாங்காய், பச்சை மாங்காவாக இருந்தாலும் சரி. இந்த சட்னிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி இதை நான் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்ல புளிப்பான மாங்காய் சட்னி தயார். நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது என்னென்னா ஒரு இன்ஸ்டன்ட் ஊறுகாய். ஸோ இதுக்கு நான் ஒரு 5 to 6 பீசஸ் ஆஃப் தக்காளி, துருவன பீட்ரூட்டில் கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் ஹாஃப் பச்சை மிளகா போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட், 1 டீஸ்பூன் அரிசி பொடி, அப்புறம் இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி லைட்டாக லெமன் ஜூஸ் ஸ்க்யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஊறுகாயில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ப்ரிப்பேர் பண்ண ஊறுகாயில் வினிகர், ஆயில் அந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம அந்த மாதிரி எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த ஊறுகாயை நீங்கள் 3 to 5 days ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னா ஒரு ஸ்ப்ரவுட் சாலட். ஸோ இதுக்கு நான் துருவின கேரட் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ முளைக்கட்டின பயிர், கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கிற வேர்க்கடலை கிரவுண்ட் நட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூட நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கிற கேபேஜ் பீசஸ், ஒரு 4 to 5 பீசஸ் நம்ம குட்டியாக நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறோம். துருவன தேங்காய் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். லைட்டாக ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் மட்டும் லெமன் ஜூஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம ஸ்ப்ரவுட் சாலட் ரெடி. ஸோ இந்த ஸ்ப்ரவுட் சாலட் ரொம்பவே ஹெல்த்தியானது. இதை எனர்ஜி பூஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களோட மீலில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னா வெஜிடபிள் சாலட். ஸோ இந்த வெஜிடபிள் சாலடுக்கு நான் கொஞ்சமாக துருவின கேரட், அப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ் பீசஸ், ஒரு 2 to 3 குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பீசஸ், அப்புறம் கொஞ்சமாக வெண்டைக்காய் நறுக்கி வச்சது, கொஞ்சமாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற குக்கும்பர் பீசஸ் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பீட்ரூட், துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெஜிடபிள் சாலட் ரொம்பவே ஹெல்த்தியாக, இந்த சாலட் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் சாலட். ஸோ இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் துருவன பீட்ரூட், ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் ஆஃப் லெமன், 4 to 5 பீசஸ் நம்ம குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, கொஞ்சமாக வெல்லம், இனிப்புக்காக நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்துருக்கிற வேர்க்கடலை, அப்புறம் ஒரு 4 to 5 பீசஸ் மாங்காய். ஸோ நல்ல பழுத்த மாங்காவை நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்வீட் சாலட் பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பிளட்டை பியூரிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரைஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கிற அவல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் எடுத்திருக்கிறது வெள்ளை அவல், நீங்கள் ப்ரௌன் அவலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட கொஞ்சம் துருவன கேரட் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் ஆட் பண்ணியிருக்கேன், 4 to 5 பீசஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சதும் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் துருவன தேங்காவும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட லைட்டாக வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இனிப்பு ஃப்ளேவர் வேண்டாம்னா நீங்கள் வெல்லத்தை அவாய்ட் பண்ணி பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக லெமனும் ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இது கூட நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரவுட், முளைக்கட்டை வச்ச பயிறு, அது கூட கொஞ்சம் துருவன பீட்ரூட், கொஞ்சமாக கிரவுண்ட்நட் வேர்க்கடலை ஆட் பண்ணி ஃபைனலாக தேங்காய் பால், நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும்னா ஒரு கம்ப்ளீட் ரைஸ் ஃபீல் கொடுக்கும். ஸோ இது வந்து அவல் சோறு அப்படின்னு சொல்லி நம்ம மீலில் இது மெயின் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த அவல் சோறு வந்து ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங் ரைஸாக இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம சாப்பிட்ற ரைஸ் விட இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம். பிகாஸ் நம்ம எல்லா காய்கறிகளுமே இதில் நம்ம உட்கொள்கிறோம். நார்மல் ரைஸ் டைஜஸ்ட் ஆக எடுத்துக்கிற டைம் விட போஹா ஆர் அவல் டைஜஸ்ட் ஆக எடுத்துக்கிற டைம் ரொம்பவுமே கம்மி. அது மட்டும் இல்லாமல் அவலில் கேலரிஸும் கம்மி. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்க டயட் பிளானில் கண்டிப்பாக இந்த ஃபுட்டை ரைஸுக்கு சப்ஸ்டியூட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மீலில் நான் ஒரு டேட்ஸும் வச்சு சர்வ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது ஒரு பாயசம். அதுக்கு நான் பனானாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அதை ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்மாஷ் பண்ண பனானா கூட நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற டேட்ஸும் ஆட் பண்ண போகிறேன். பாயசத்துக்கு தேவையான இனிப்புக்காக நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக கோகோனட் மில்க்கும் ஆட் பண்ணி நம்மளோட பாயசத்தை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம டிலைட்ஃபுல்லான பாயசம் தயார். ஸோ இந்த பாயசம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எடுத்துக்கிற ஸ்வீட்ஸுக்கு சப்ஸ்டியூட்டாக கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம வந்து பழமும் அதே மாதிரி பேரிச்சம்பழமும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமை ப்ராப்பர் பண்ணுறதுக்கும் இந்த டிஷ் யூஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்ளீட்டான ரா மீல் தயார். ஸோ இந்த டிஷ்ஷில் இருக்கிற ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நீங்களும் ட்ரை பண்ணி இன்டேக் பண்ணி உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரா ஃபுல் மீல் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் இன்டேக் பண்ணுற மீலுக்கு பதிலாக இந்த மீலை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மீலை இன்னும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு கிளாஸ் மோர் வச்சு சர்வ் பண்ணுறேன். இன்னொரு ஷார்ட் நோட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபாரின் கண்ட்ரீஸில் வெஜ்ஜீஸ் எல்லாமே இப்படி ராவாக தான் எடுத்துக்கிறாங்க. நம்மளும் ஒன்ஸ் இன் அ வைல் இதை நம்ம டிஷ்ஷில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெஜிடபிள்ஸில் இருக்கிற முழுமையான சத்தையும் நம்ம உட்கொள்ளலாம். Thanks for watching. Like, share, subscribe and support for Ala Fusion. Thank you and bye for now.